என்ன பண்ணாலும் இவர் இந்த திமுக விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரே, எப்படியாச்சும் வெளியே வர வச்சணும் அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ முக்குனாலும் நடக்காது. அப்படி ஒருவேளை அந்த மிஷன் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்கப்பா அப்படின்னு ஒரு கட்சியோட மிஷனை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவரு? விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிஜேபி அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு மிஷன் என்ன அப்படின்னா, என்னை எப்படியாச்சும் இந்த திமுகல இருந்து அப்படி வெளியே கொண்டு வந்துடணும். அவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் எங்கள் கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு மிஷன் தான். இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா வேற எதை பற்றியும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருந்துருவாங்க. பட் அந்த மிஷன் சக்சஸ் ஆகாது மாப்ள அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காப்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் யாரும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. நாம அவங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாது. அவங்க வேலை முடிஞ்சு, அவங்க அஜெண்டா முடிஞ்சு. இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே, பாஜகவோடு உறவாடவில்லையே, பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே, சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரு, திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரு. இதுதான் பிரச்சனை.